ஒரு ரெசிபி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு 1 கப் ரவை சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதே கடாயில் 2 கப் தண்ணி விட்டு தண்ணி நல்லா கொதி வந்தோடனே வறுத்து வச்ச ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடணும். அந்த ரவை நல்லா ஆறின பிறகு பூரி மாவு மாதிரி பிசைஞ்சிட்டு சிறு சிறு உருண்டைகளாக ஊற்றி எடுத்துக்கோங்க. இந்த உருண்டைகளை எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் தக்காளி சோம்பு போட்டு நல்லா பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. பேன் வச்சு எண்ணெய் விட்டு கடுகு போட்டு இந்த பேஸ்ட் அதில் விட்டு உப்பு சாம்பார் தூள் போட்டு நல்லா சுருள வதக்கினா நம்ம உருண்டைகள் ரெடி. இது தக்காளி சட்னியோடு சாப்பிட்லாம்.